தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் 3 மாணவிகளின் பிரேத பரிசோதனை விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்நிலையில் உடலை வாங்க மறுத்த பெற்றோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதனிடையே புரட்சிகர மாணவர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், சொல்லுங்க, விழுப்புரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில நிலவரம் எப்படி இருக்குது? 3 மாணவிகளோட தற்கொலை சம்பவம் பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த 3 மாணவிகள் தற்கொலைக்கு காரணமான தாளாளர் மற்றும் அவர் கணவரை கைது செய்யணும்னு சொல்லி புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி பத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸை சேர்ந்த மகிழா காங்கிரஸ் தலைவி, அதே போல தேசிய தலைவி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி காலையிலிருந்தே முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா தேசிய காங்கிரஸோட தேசிய செயலாளருக்கு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாம இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாணவிகளோட தற்கொலை மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இந்த தற்கொலைக்கு என்ன ஒரு காரணம் பாக்குறீங்க? இந்த மாணவிகளோட உயிரிழப்பு எப்படி பாக்குறீங்க? அதாவது பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் அவங்கள படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோட ஒரு காலேஜ்ல சேர்த்து விடுறாங்க அப்படின்னா அதோட நிர்வாகம் அவங்களுடைய ஒரு எதிர்காலத்தை முன்னோக்கி நிறுத்தாம இந்த நிர்வாகம் ஒரு மிக கேவலமான நிர்வாக சீர்கேட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்குது. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஹோமியோபதி, சித்தா, அதுக்கப்புறமா வேற என்ன நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மூணு விதமான பல்வேறு துறைகளுக்கு ஒரே காலேஜுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இப்படி அங்கீகாரம் கொடுக்கும் போது முதல்ல இந்த கவர்மெண்ட் ஆனது, இப்ப நடந்து கொண்டிருக்கிற அரசானது, ஒரு பெண் தலைமையில நடந்து கொண்டிருக்கிற அரசானது இந்த பெண்களுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு நீதி கொடுத்தாக வேண்டும். இந்த 3 காலேஜுக்கும் அவங்க அங்கீகாரம் கொடுக்கும் போது அதுக்கு உண்டான ஒரு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல சர்டன் நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ் எல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணாமலே இந்த கவர்மெண்ட்ல இந்த பல்வேறு அபிஷியல்ஸ் இதுக்கு முதல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெகக்னிஷன் தவறானது அப்படின்னுட்டு மாவட்ட கலெக்டர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த ஆர்டரை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு உண்டான ஃபீஸஸையோ இல்ல அவங்களுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸையோ அவங்க திருப்பி கொடுக்காம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அலைக்கழிச்சிருக்காங்க. அப்படி அலைக்கழித்திருக்கும் போது ஒரு பொதுவாகவே நம்ம மக்களாகிய நாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்ல ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில இருந்து ஒரு பெண்கள் இந்த அளவுக்கு ஒரு மெடிசன் படிக்கணும், சித்தா படிக்கணும் அப்படிங்கிறது தன்னோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோளா வச்சுட்டு அந்த 3 பெண்களும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வந்திருக்காங்க. அதோட ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்காத போது அவங்க தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காங்க. இது தற்கொலையா இல்ல கொலையா அப்படிங்கிறதுக்கு ஒரு தரமான ஒரு நீதி விசாரணையை வேண்டும் அப்படிங்கறத நாங்க உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக மகிழா காங்கிரஸ் ஜான்சன் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா இந்த 3 மாணவிகளோட தற்கொலை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இவங்க அதாவது நாட்டோட எதிர்காலங்கள், மாணவர் மாணவியர்கள் பாத்தீங்கன்னா நாட்டோட எதிர்காலம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கல்லூரியில, அதாவது கல்லூரிக்கு லைசன்ஸ் கொடுக்கும் போதே இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு லைசன்ஸ் கொடுக்கணும் நம்ம அரசாங்கம். அப்படி இருக்கும்போது இந்த பசங்க இன்னைக்கு இந்த இடத்துல இவங்க இங்க உட்கார்ந்து இப்படி போராடணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் லைசன்ஸ் சரிவர கொடுக்காததுனால ஃபெசிலிட்டிஸ், என்விரான்மெண்ட், படிக்கிற பசங்களுக்கு அதுதான் முக்கியம். அதை நம்பித்தான் கல்லூரி ஹாஸ்டல்ல பிள்ளைங்களை சேர்த்து விடுறாங்க பெற்றோர். இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் விவசாயிகளா இருப்பாங்க. இப்ப நம்ம பத்தி இந்த விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், மாநில செயலர்கள் எல்லாமே முற்றுகிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நம்மளோட பாஜகவுடைய மாநில செயலாளர் ஆதவன் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட அவர் கருத்தை பதிவு பண்றாரு. அவர்கிட்ட இந்த கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா சார், இந்த மாணவிகளோட தற்கொலை எப்படி பாக்குறீங்க? சுருக்கமா இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி ஆரம்பித்து 6 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 6 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரையில எந்த நடவடிக்கையும் மாநில அரசாங்கமோ யாரும் எடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல. 6 ஆண்டுகள தொடர்ந்து இருக்கின்ற புகார்களை பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் கூட மாணவர் புகார் சொல்லியிருக்காங்க. எந்த நடவடிக்கை 6 மாதத்துக்கு முன்னாடி கூட 8 மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திலே. இது ஒரு மோசமான மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அரசாங்கத்தின் தொடர்ந்து 2 ஆட்சிகளையும் சொல்ல வேண்டும். 6 ஆண்டுகள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா போன ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி 2 ஆட்சிகளும் மாணவர்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் மாணவர்களை துச்சமாக எண்ணியதன் காரணமாக இந்த ஒரு மோசமான இந்த படுகொலை, இது நான் தற்கொலையோ எடுத்துக்கொள்ள முடியாது, படுகொலையோ சொல்லுவோம். ஆட்சியாளரும் கொலை செய்திருக்கின்றார்கள், கல்லூரி நிர்வாகம் கொலை செய்திருந்த மாணவர்களை, அப்படிதான் சொல்ல முடியும். சார், இவங்களை பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிற அரசியல் கட்சிகள் கண்டிப்பா கல்லூரி நிர்வாகத்தின் கடுமையான நடவடிக்கை, அதே போல பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தையும் குற்றம் சாட்டிருக்காங்க.
கோபிநாத், இந்த வழக்கு தொடர்பா யார் யாரை கைது செய்திருக்காங்க? அவங்க நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திட்டாங்களா? இந்த வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரியோட அதாவது கலாநிதி என்ற கல்லூரியோட முதல்வரை வந்து சின்னசேலம் காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஷோக்கர் வர்மான் தாளாரோட மகனை கைது பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரையும் தற்போது வந்து கள்ளக்குறிச்சி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க. அந்த நடுவர் நீதிமன்றத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருது. பின்னர் இவங்களை வந்து கடலூர் மத்திய சிறை கிடைக்க போறதா தற்சமயம் நமக்கு வந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் தகவல் கிடைச்சிருக்கு.